சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கஷ்டப்படுறாலாம் கஷ்டம். திருந்தாத ஜென்மத்தை பெத்து வச்சிருக்கனே, நான் என்னத்த பண்ண போறேனே தெரியல. 10 லட்சம் இல்ல வேணுமா? பேங்க் மேனேஜர் பர்சனல் லோன் உடனே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. பேங்க் ஓவர் டிராஃப்டும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 10 லட்சத்தை எப்படி உடனே ரெடி பண்றது? யாருக்கிட்ட போய் கேக்குறது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. யாருக்கிட்ட போய் என் வாழ்நாள் முழுக்க உதவி கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க கிட்டே போய் நிக்கிற மாதிரி சூழ்நிலையை கொடுத்துட்டியே. ஏன் என்ன இப்படி சோதிக்கிற கடவுளே? நாங்க எங்க பிள்ளை மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம் தம்பி. ஆனா அவன் எங்க குடும்பத்தை வேரோட குளிக்கல தள்ளி மண்ணள்ளி போட்டு போயிட்டான். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். தைரியமா இருங்க. ஆனந்திக்காக நான் இதை செஞ்சே ஆகணும். நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒரு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் மீண்டும் அழைக்கலாம். மேடம், என்னை கூப்பிட்டியன்னு சொன்னாங்க. ஆமா ஆனந்தி. என்ன விஷயம் மேடம்? உங்களோட நிலத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமான்னு யோசிச்சேன். எதுவுமே உடனே நடக்கிற மாதிரி தெரியல. 3 நாளைக்குள்ள நிலத்தை மீட்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு ஆனந்தி. என்ன வழி மேடம்? மகேஷ். மேடம். ஆனந்தி, இப்ப நீ இருக்கிற நிலைமையில உடனே 10 லட்சம் ரூபாய ரெடி பண்ணி தர முடியும்னா அது மகேஷால மட்டும்தான் முடியும். இந்த பிரச்சனைய மகேஷ் கிட்ட சொல்லு. மகேஷ் அவங்க அப்பா கிட்ட பேசி பணத்தை ஏற்பாடு பண்ணி உடனே கொடுக்க முடியும். மேடம், நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. எங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுனால கம்பெனில ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து போச்சு. மகேஷ் சார் மேல தில்லை சாரு ரொம்ப கோவமா இருக்கிறாரு. என்னாலதான் எல்லா பிரச்சனையும். மகேஷ் சாரும் நொந்து போயிருக்கிறாரு. இந்த நேரத்துல நான் போய் 10 லட்சம் கேக்குறது எனக்கு நல்ல யோசனையா தெரியல மேடம். வேற எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா இது மட்டும் வேணாம் மேடம். இங்க பாரு, பரம்பரையா உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு இடம் அது கைவிட்டு போனா திரும்ப கிடைக்குமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்காம பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? அப்ப நான் சொல்றதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. நீ போய் மகேஷ பார்த்து பேசு. இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லு. மகேஷ் நிச்சயம் புரிஞ்சுப்பான். மத்ததையெல்லாம் மகேஷ் பார்த்துப்பான். நீ அவங்க கம்பெனில தானே வேலை செய்யற. அப்புறம் என்ன? நாம எப்படியாவது அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம். இல்லையா, நான் மறுபடியும் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி பேங்க்ல வேற ஏதாவது லோன் போட்டு தர முடியுமான்னு கேக்குறேன். நிச்சயமா கிடைக்கும். அந்த கடனை திருப்பி அடைச்சிடலாம் ஆனந்தி. ஆனா இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மகேஷ பார்த்து பேசுறதுதான் ஒரே வழி.